நான் விழித்ததாக நீங்கள் அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். நம்முடைய புதிய தலைவராக அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் இங்கே வந்து விட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், எல்லா தரப்பு மக்களுடைய திறமைகளையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு வழங்க வேண்டிய மரியாதையை வழங்க வேண்டும், உரிமைகளை தர வேண்டும், சந்தர்ப்பங்களை வழங்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய கடந்த 138 ஆண்டு கால வரலாறு, அதனுடைய நோக்கம். நீங்க நம்முடைய அலுவலகத்திற்குள் சென்றால் ஏராளமான புகைப்படங்கள் இருக்கும். தந்தை பெரியார் இருப்பார், ராஜாஜி இருப்பார், மூப்பனார் இருப்பார், காமராஜர் இருப்பார், இன்னும் ஏராளமான பேர் இருப்பார்கள். ஏன்னா அவ்வளவு தலைவர்களை இந்த மன்றம் பார்த்திருக்கிறது, இந்த கட்சி பார்த்திருக்கிறது, அவர்களை அது நேசித்திருக்கிறது. இதுல என்னன்னா, நம்முடைய திருநாவுக்கரசர் அவர்களுக்கும் எனக்கும் தான் கொஞ்சம் நல்ல இடம் கிடைக்கல, மீதி பேருக்கெல்லாம் நல்ல இடம் கிடைச்சிருக்கு. அதே போல இந்த நிகழ்ச்சியில நான் மேலும் சொல்ல வேண்டிய பெயர்கள் இருக்கின்றன. தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களே, தலைவர் திருநாவுக்கரசு அவர்களே, தலைவர் தங்கபாலு அவர்களே, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராஜேஷ்குமார் அவர்களே, ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் டாக்டர் அஜோய் குமார் அவர்களே, சிவராஜன் சொல்றேன், இவர்களுடைய பெயரையும் நான் தற்பொழுது விழிக்கிறேன். எனவே இந்த சந்தர்ப்பத்தை, மற்ற தலைவர்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை இன்றைக்கு செல்வ பெருந்தகைக்கு நம்முடைய காங்கிரஸ் கட்சி வழங்கி இருக்கிறது. நீங்க இதுல ஒன்றை நாம யோசிக்கணும், ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். காங்கிரஸ் கட்சியினுடைய பெரிய ஆதரவாளர்கள் தமிழகத்தில் யார் என்று சொன்னால் விளிம்பு நிலை மக்கள், தலித் மக்கள் தான். கடந்த 70 ஆண்டு காலமாக அவர்களுடைய வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு தர வேண்டிய பொறுப்புகளை கொஞ்சம் குறைவாகவே கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு அதை சரி செய்கிற வாய்ப்பில்தான் நண்பர் செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். அவரை நான் மனமாற வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். அவர் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். நண்பர்களே, அவர் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அது காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதாக அர்த்தம். நீங்கள் நன்றாக யோசிக்க வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த இயக்கத்தை அற்புதமாக வைத்திருந்தார்கள். அதன் பிறகு நம்மால் அது முடியவில்லை. அதற்கு தலைவர் தங்கபாலு அவர்கள் சில காரணங்களை சொன்னார்கள். அவைகளும் உண்மையாக இருக்கலாம். அதை விடவும் உண்மையான காரணம் ஒன்று இருக்கிறது. அது நண்பர் பீட்டர் அவர்கள் சொன்னதுதான். என்னன்னா, சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக நாம் தவறுகிற பொழுது நம்மை மக்கள் புறக்கணிக்கிறார்கள். அதுதான் மிக முக்கியம். நீங்க ஒரு இயக்கத்திற்கு சித்தாந்தம் தேவையில்லை என்றோ, கொள்கை தேவையில்லை என்றோ கருதாதீர்கள். அந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். எப்படி மகாத்மா காந்தி வெற்றி பெற்றார்? அவருடைய சித்தாந்தம் தான் வெற்றி பெற்றதே ஒழிய அவர் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய மனிதராக வரவில்லை. ஆனால் அவருடைய சித்தாந்தம் இந்தியாவை காப்பாற்றியது, காங்கிரஸை காப்பாற்றியது, அவருக்கும் உலக அளவில் பெரும் புகழை கொடுத்தது. எனவே சித்தாந்த ரீதியாக நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதனை, உறுதியாக இருக்க வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு ராமர் கோயில் பிரச்சனை இருக்கிறது. ஏன் தெளிவாக நாம் சொல்ல தயங்குகிறோம்? தெளிவாக சொல்லுதல் வேண்டும். மகாத்மா காந்தியை விட இந்து மதத்தை, கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் வேறு யாரும் கிடையாது. ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் ஒன்றை சொன்னார், இதெல்லாம் எனக்குத்தான், இது என்னுடைய அரசாங்கத்திற்கு இருக்காது, நான் இந்த கருத்துக்களை என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் மீது திணிக்க மாட்டேன்,
மதமும் கடவுளும் எனக்கு இருக்கிறது, அது என்னுடைய அடையாளம். ஆனால் நான் அமைக்கப் போகிற அரசாங்கத்திற்கு அது இருக்காது என்று சொன்னார். அதற்கு பெயர்தான் மத சார்பின்மை, அதற்கு பெயர்தான் செக்குலரிசம். இதை நாம அழுத்தமா சொல்லணும், விளக்கமா சொல்லணும். நீங்க இது ராமரை எதிர்ப்பதாக ஆகாது. நாம் ராமரை ஆதரிக்கிறோம். இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவர்களுடைய மதத்தை நாம் விரும்புகிறோம், ஆதரிக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய நண்பர்களுடைய மதத்தையும் நாம் விரும்புகிறோம், ஆதரிக்கிறோம். நான் ஒரு வைணவன், நான் இந்து மதத்தை விரும்புகிறேன், நான் ராமரை விரும்புகிறேன். அதே நேரத்தில் நான் பீட்டர் அவர்களுடைய கர்த்தாவையோ ஹாரூன் அவர்களுடைய மசூதியையோ நான் குறை சொல்ல மாட்டேன், பாதுகாக்காமல் இருக்க மாட்டேன், பாழடிக்க விரும்ப மாட்டேன். அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய மத சார்பின்மை. நீங்க மத சார்பின்மையை அழுத்தமாக பேசுங்கள். நீங்க மத சார்பின்மையை எப்பொழுது அழுத்தமாக பேசுகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களால் RSS-ஐ தோற்கடிக்க முடியும், பாரதிய ஜனதாவை தோற்கடிக்க முடியும். நம்மில் சிலருக்கு என்ன கருத்து இருக்கிறது தெரியுமா? ஒரு பக்கமா மக்கள் சாகிற மாதிரி தெரிந்தால் ஏன் நாமும் அந்த பக்கம் சாஞ்சா என்னன்னு நம்முடைய தோழர்கள் கேட்கிறார்கள். அது கூடாது. மகாத்மா காந்தி சொன்னார், மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பது முக்கியமல்ல, மக்களுக்கு எது தேவை என்பதுதான் முக்கியம். நான் மக்களுடைய தேவைகளை புரிந்து வைத்திருக்கிறேன், அவற்றை நான் சரி செய்வேன் என்று அவர் சொன்னார். அதனாலதான் RSS-ஐ எதிர்த்து அவரால் வெற்றி பெற முடிந்தது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ரொம்ப கொச்சையான கேள்விதான். கோயில் கட்டின ஆட்சிக்கு வந்துட முடியுமா? ஒரு கோயிலை கட்டிட்டா ஆட்சிக்கு வந்துவிட முடியும் என்று எந்த முட்டாள் நினைப்பான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எனக்கு தெரிஞ்சு எங்க கிராமங்கள்ல கும்பாபிஷேகம் செஞ்சவெல்லாம் அடுத்த முறை பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்ல தோத்துருக்கிறான். ஏன்னா மக்கள் அதற்காக வாக்களிப்பதில்லை. அது வேறு, இது வேறு. நான் கேட்கிறேன், இன்றைக்கு அயோத்தியில் நடைபெற்றிருக்கிற அந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு இந்திய அரசாங்கத்தினுடைய பணமோ ஊபி அரசாங்கத்தினுடைய பணத்தையும் நீங்கள் தண்ணியாக செலவிட்டிருக்கிறீர்களே, அது எப்படி நியாயமாகும்? ஒரு மதசார்பற்ற நாட்டில் எப்படி அதை செய்ய முடியும்? எந்த நியாயம், எந்த சட்டம் இதை அனுமதிக்கிறது? நீங்க ரயிலை எல்லாம் தொடர் வண்டி எல்லாம் இலவசமாக அனுப்புகிறீர்கள். எப்படி அது சாத்தியம்? யார் அதற்கு பணம் கட்டியது? இன்றைக்கு அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவதற்கு அத்தனை லட்சம் கோடி உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? அதற்கு கணக்கு காட்ட முடியுமா? நண்பர்களே, ராமருடைய புகழை கெடுத்து விடாதீர்கள். நான் மோடிக்கும் RSS-க்கும் சொல்வது அதுதான். அவர் அப்பழுக்கற்றவராக இருந்தார், ஆனால் அவருடைய பெயரை பாழ்படுத்துகிறீர்கள் நீங்கள். அது தவறு என்பதனை நம்முடைய தேசிய தோழர்கள் ஒரு பரப்புரையாக சொல்லுதல் வேண்டும். அச்சப்படக்கூடாது. பரப்புரை நேர்மையாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும், அழுத்தமாக இருக்க வேண்டும். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், எதையும் சொல்லாதவர்கள், எதையும் பாராட்டாதவர்கள், எதையும் கண்டிக்காதவர்கள் ஒரு காலத்திலும் வெற்றி பெற முடியாது. நீங்க உலக வரலாறு அதைத்தான் சொல்லுகிறது. யார் தெளிவான கருத்தை சொன்னார்களோ, யார் தெளிவான சித்தாந்தத்தை பின்பற்றினார்களோ, யாரிடம் தெளிவான தோழர்கள் இருந்தார்களோ அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுதான் உலக அரசியல். எனவே நாம் அதை பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அற்புதமான தலைவராக திகழ்கிறார். எனக்கு முன்பு பேசிய தோழர் ஒருவர் பேசினார், இன்றைக்கு உலகத்திலேயே மோடி யாரை பார்த்து பயப்படுகிறார் என்று சொன்னால் அது ராகுல் காந்தியை பார்த்துதான் என்று சொன்னார். அது மெத்தவும் சரி. கொஞ்சமும் சமரசம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய அரசியல் பாதையிலும் தன்னுடைய கொள்கையிலும் தன்னுடைய செயல்பாட்டிலும் சமரசம் செய்து கொள்ளாமல் இன்றைக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த தலைவர் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான். நண்பர்களே, நான் ஏற்கனவே சொன்ன இடத்திற்கு மீண்டும் வருகிறேன். செல்வ பெருந்தகை அவர்களுக்கு இந்த பொறுப்பை வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா 5.5 ஆண்டுகளுக்கு முன்பு
நம்முடைய தலைவர் அரசர் அவர்கள் என்னிடம் ஒரு சாவியை கொடுத்து பொறுப்பை ஒப்படைத்தார்கள். இன்றைக்கு ஒரு பெரிய சாவி கொத்தையே நான் அவரிடம் கொடுத்திருக்கிறேன். ஆனால் அந்த சாவியை இதுவரைக்கும் நான் தொட்டதே கிடையாது. இன்றைக்கு அந்த பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களில் சிலர் நினைக்கலாம், பதவியை துறப்பவர் எப்படி மகிழ்ச்சி அடைய முடியும் என்று உங்களில் சிலர் கேட்கலாம். உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம். நான் ஒன்றை சொல்லுகிறேன். நான் தேவையான அளவிற்கு மட்டுமல்ல, தேவைக்கு அதிகமாகவே தலைவராக இருந்திருக்கிறேன். புத்தருடைய ஒரு பழமொழி இருக்கிறது, ஒன்றை பெறுவதில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறதோ அதே அளவிற்கு மகிழ்ச்சி ஒன்றை துறப்பதிலும் இருக்கிறது. நான் திருநாவுக்கரசரிடமிருந்து பெறுகிற பொழுது மகிழ்ச்சி அடைந்தேன். அதே மகிழ்ச்சியோடு இன்றைக்கு இந்த பொறுப்பினை செல்வ பெருந்தகை அவர்களுக்கு நான் வழங்குகிறேன். செல்வ பெருந்தகை அவர்கள் வெற்றிகரமாக செயல்படுவார் என்பது எனக்கு தெரியும். எனக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்புகள் உண்டு. அவர் வெற்றிகரமாக செயல்படுவார். கடந்த காலங்களில் நாம் எப்படி இந்த இயக்கத்தை நடத்தி சென்றோமோ அதே அடிப்படையில் அவரும் நடத்தி செல்வார். அதற்கான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதனை இப்பொழுது உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எப்பயுமே திருநாவுக்கரசர் பேசினா எனக்கு சந்தேகம் வரும். அவர் பேசுகிற பொழுது பேச்சு வாக்கில் ஒன்று சொன்னார், நாங்கள்லாம் அப்படி ஒன்றா இருப்போம். இப்போ தங்கம்மாலாம் அதில் வந்து சேர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு அதில் என்ன சந்தேகம்னா, தங்கம்மாளோட நீங்கள் சேர்ந்தீங்களா அல்லது தங்கம்மாள் தலைவர் உங்களோட சேர்ந்தாராங்கிறது எனக்கு. நீங்கள் அதை கூட்டத்தில் சொல்லனாலும் என்கிட்ட தனியாக என்னைக்காவது சொன்னீங்கன்னா நான் அதை புரிந்து கொள்வேன். எனக்கு இல்லை, நான் சேர மாட்டேங்க, கவலையப்படாதீங்க, நான் சேர மாட்டேன். நான் நம்முடைய தேசிய தோழர்களுக்கு ஒன்றை சொல்லுவேன். எல்லோரும் சத்தியமூர்த்தி பவனுக்கு வாருங்கள். எல்லோரும் நம்முடைய தலைவரோடு கலந்து பேசுங்கள். உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள், நிறைகளை சொல்லுங்கள். ஆனால் எந்த குறையையும் வெளியிலே சொல்லாதீர்கள். நம்முடைய செயற்குழுவில் சொல்லலாம், தலைவரோடு தனியாக பேசுகிற பொழுது சொல்லலாம். ஆனால் நாம் வெளியில் சொன்னோமா, அப்பொழுது மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், காங்கிரஸ்காரர்களே இப்படித்தான், 10 நாள் கூட ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க, அடிச்சுக்குவாங்கங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. நான் கேட்குறேன், அது கூடாது. ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு அரசியல் கட்சி, இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே மூத்த அரசியல் இயக்கம், இன்றளவுக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தில் இருக்கிற நாம் கட்டுப்பாடாக இருக்கிறோம், பெருந்தன்மையாக இருக்கிறோம். நிச்சயமாக குறைபாடுகள் இருக்கும். அரசர் சொன்னார், எவ்வளவு சின்ன கட்சியா இருந்தாலும் மலையளவுக்கு வேறுபாடுகள் இருக்கும் என்று சொன்னார். இருக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அது அரங்கத்திற்குள் இருக்க வேண்டுமே ஒழிய அரங்கத்திற்கு வெளியே வரக்கூடாது, பத்திரிகைகளுக்கு வரக்கூடாது. அதே போல சில நண்பர்கள் பேசினார்கள், இது ஒரு கடுமையான காலகட்டம் என்று சொன்னார்கள். நான் நம்ப மாட்டேன். தமிழகத்தை பொறுத்தவரை 40 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அது. நம்முடைய மதசார்பற்ற கூட்டணியை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே நாம் தொடர்கிறோம். நம்முடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வந்து நம்முடைய மதசார்பின்மையை தமிழக மக்கள் மத்தியில் பேசுகிற பொழுது அலை அலையாக வாக்குகள் வந்து நமக்கு விழும். நாம் நிற்கிற அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுகிறோம், 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுகிறோம். நான் உங்களுக்கு உணர்ச்சி ஊட்டுவதற்காக இதை சொல்லவில்லை, இது ஒரு உண்மை. ஏனென்று சொன்னால் தமிழ் மண் மட்டும்தான் மதசார்பின்மையை 100க்கு 100% கடைபிடிக்கிற மண். நமக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, ஆனால் மசூதியை இடிக்க மாட்டோம். நமக்கு ராமர் மீது நம்பிக்கை உண்டு, அதற்காக நாம் அயோத்தியில போய் எந்த தவறும் செய்ய மாட்டோம். அயோத்தியில 3200 ராமர் கோயில் இருக்கிறது. மோடி இன்னைக்கு கட்டியிருக்கிறது 3201.
3200 பேர் இந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணல. ஆனா நீங்க மட்டும் இதை செய்றீங்க. ஒரு கோபுரம் இல்லாத கோயிலை கட்டி இருக்கிறீர்கள், முடிவு பெறாத ஒரு கோயிலை கட்டி இருக்கிறீர்கள். அத மாதிரி கோயில்ல கும்பாபிஷேகமே செய்யக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள். அது கடவுள் குற்றமாக ஆகிவிடும். ஆனால் உங்களுக்கு எந்த குற்றத்தை பற்றியும் கவலை இல்லை. காரணம், நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ராமரை அணுகி இருக்கிறீர்கள். ராமர் ஒரு காலத்திலும் உங்களுக்கு உதவ மாட்டார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.